நான் ஐடிஐ காலேஜில் தான் படிச்சுட்ருக்கேன். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன். அப்போ வரப்போ அந்த பையன் வந்துட்டு சிலம்பரசன் வந்துட்டு என்னை கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் 4-5 பேரும் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார். வீடியோலாம் எடுத்திருக்கேன். திரும்ப என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன், நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு என்னை சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார். என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டான் சார். போன மாதம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார். 20 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதோட முடிச்சுக்கலாம், காசு தரேன், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனா இது பண்ணிட்டு போகிறான். அமைச்சர் மகேஷுக்கு அவங்களுக்கு வந்து டிரைவராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சார். எனக்கு எஸ்பி ஆஃபீஸில் தான் சார் நான் இங்கே இருக்கேன். ஏப்ரல் 13ஆம் தேதி என்னை கூட்டிகிட்டு போனாங்க சார். தெரிலங்க சார். தெரிலங்க சார். அவங்க வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. 4-5 பேர் மிரட்டினாங்க சார். அந்த பையன் வந்துட்டு நான் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், நீ வரலன்னா நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி நான் வீட்டுக்கு வரப்பெல்லாம் என்னை பிளாக்மெயில் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க சார். அவங்க வீட்டுக்கு இல்லாட்டி வயலுக்கு எங்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க சார். பிளாக்மெயில் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போனாங்க சார். அவங்க 4-5 பேர் சார். ஆமாம் சார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ். பயந்துக்கிட்டு நான் வந்து சொல்லலைங்க சார். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது, யாருக்குமே போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய டீமே இதுக்கு பின்னாடி வேலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது தொடர்பாக பல கேள்விகள் வந்து நம்ம பக்கத்துலேயே இருந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு இந்த விஷயத்தில் அப்படின்னு ஷார்ட்டாக உங்ககிட்ட சொல்லிடுறேன். திருச்சியை சேர்ந்த ஐடிஐ படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவங்க ஐடிஐ போயிட்டு வரப்போ அங்கே அந்த பகுதியை சேர்ந்த சிலம்பரசன் அப்படிங்கிற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த நபர் என்ன சொல்லி அந்த பெண் கூட அறிமுகம் ஆயிருக்கார் அப்படின்னா, நான் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கிட்ட வந்து ஓட்டுநராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கூட பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ ஒரு நாள் அந்த பெண்ணை வந்து தனியாக கூப்பிட்டுட்டு போயிட்டு, யாரும் இல்லாத ஒரு கட்டடம் அங்கே கூப்பிட்டுட்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற விஷயத்த செஞ்சிருக்காரு. இதை அவரு மட்டும் செய்யல, அவருடைய நண்பர்கள் 4-5 பேர் வந்து ஒன்னா சேர்ந்து அந்த பெண்ணை இதை மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த முறை அந்த பெண்ணை இதை மாதிரி கூப்பிடுறப்போ அந்த பெண் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்து இருக்காங்க. அதுக்கு இந்த சிலம்பரசனும் அவருடைய நண்பர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு நாங்கள் உன்னை ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சிருக்கோம், ஸோ நீ நாங்கள் சொல்றதுக்கு அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நாங்கள் அந்த வீடியோவை இன்டர்நெட்ல ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த ஒரு 3-4 மாதமா இந்த விஷயம் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு வந்து இதை மாதிரி மோசம் பண்ற அப்படி விஷயம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இப்போ லாஸ்டா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கூட அந்த பெண்ணுக்கு வந்து அபார்ஷன் டேப்லெட் வந்து இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க, இவங்க எதுலையும் சிக்கிக்க கூடாது அப்படின்னு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல தான் அந்த பெண் வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல எனக்கு இதை மாதிரி தொந்தரவுகள் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காங்க, என்னை இதை மாதிரி மோசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க வெளியில வந்து பேசுறது தான் இந்த வீடியோ. அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னாவே தெரியும், அதுல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சேட்டலைட் மீடியாவும் அந்த மைக் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஆனா ஏன் அந்த வீடியோ மட்டும் எந்த சேட்டலைட் மீடியாவிலையும் பார்க்க முடியல அப்படின்னு யோசிச்சிங்களா? இந்த சம்பவம் இன்னைக்கோ நேத்தியோ நடக்கலைங்க. அந்த பெண் பேசி 4-5 நாள் ஆச்சு. ஆனா நீங்க எந்த மீடியாவிலையும் இந்த வீடியோவை பார்த்துருக்கவே முடியாது. ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்த வீடியோவை போட்டிருக்காங்க, பட் சேட்டலைட் மீடியா எதுவுமே போடல. அப்படின்னா ஒரு கேள்வி வருது இல்ல, ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடந்து எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகி நாங்க பார்த்துருக்கோம். ஆனா இதை பத்தி ஏன் யாருமே பேசல, யாருமே பெருசா கொண்டே வரல, வீடியோவே ஷேர் ஆகல அப்படின்னு கேள்வியை நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஒண்ணு, அந்த நபர் சிலம்பரசன் அவரை வந்து நான் அன்பில் மகேஷோட டிரைவர் அப்படின்னு சொல்லி அறிமுகம் ஆயிருக்காரு. அவர் உண்மையாலும் டிரைவரா இல்லையா இல்ல பொய் சொன்னாரா அப்படிங்கிறது விசாரணையில தெரிய வரும். இப்போ அவரை கைது பண்ணிட்டாங்க, அதுல நமக்கு பிரச்சனை இல்லை. பட் அவர் ஆரம்பத்துல இப்படிதான் சொல்லி அந்த பெண் கூட பழகியிருக்கா. ஸோ இதனால ஒருவேளை இந்த விஷயம் வெளியில தெரிய வந்தா அன்பில் மகேஷ் அவர்களுடைய பேரு வந்து இதுக்குள்ள வரும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயம், இந்த வீடியோ வந்து எங்கேயும் பப்ளிஷ் பண்ணாம விட்டாங்களா, எந்த சேட்டலைட் சேனலும் இல்ல டெலிகாஸ்ட் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, திருச்சியில இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்ஐடியில வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்து நம்ம கேள்விப்பட்டோம். இதே மாதிரி பாலியல் சம்பந்தமான ஒரு விஷயம்தான். நம்ம திருச்சி அப்படின்னாலே KN நேரு, அன்பில் மகேஷ் அவங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இத மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, ஸோ இந்த விஷயம் வந்து வெளியில போனா பிரச்சனை ஆகும் அப்படின்னு
நினைச்சு இந்த விஷயத்த வந்து மறைக்க ட்ரை பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். இத மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அடுத்த நாளே அந்த வீடியோ வந்து எல்லா மீடியாவும் ஃபிளாஷ் பண்ணுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் பண்றதுன்னு போட்டி போடுவாங்க. ஆனா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் யாருமே எதுவுமே பேசவே இல்லை. நாம இந்த சம்பவம் நடக்கிற இதே டைம்ல தான் பேரலா மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஸ்கூல்ல வந்து பேசினாரு, மூட நம்பிக்கையை பத்தி பேசிட்டாரு, பாவ புண்ணியம் பத்தி பேசிட்டாரு, போன ஜென்மம் பத்தி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு சப்ப மேட்டர். அதுக்காக மகாவிஷ்ணு பேசினது, அந்த பள்ளி மாணவர்கள் முன்னாடி பேசினது சரி அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அதற்கான விஷயம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு அப்படிங்கிறது ஒரு பெரிய டெரரிஸ்ட் கிடையாது. ஒரு சாதாரண நபர். அவர் ஆஸ்திரேலியால வந்து திரும்பி வராரு, விமான நிலையத்துல இருக்காரு அப்படின்னா நார்மலா போயிட்டு ஒரு 2 பேர் கூப்பிட்டு அவரை கைது பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீஸை வச்சு அவரை கைது பண்ற அளவுக்கு அது அவர் அவ்வளவு பெரிய நபரும் கிடையாது, அவ்வளவு பெரிய குற்றமும் செஞ்சில்ல. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்த இங்க திருச்சியில நடந்த இந்த சம்பவம், இந்த வீடியோ வைரல் ஆகாம இருக்க, இந்த விஷயத்து மேல கவனம் போகாம இருக்கதான் இந்த மகாவிஷ்ணுவோட கைது அப்படிங்கிறது நடந்திருக்கா? ஒண்ணுமே இல்லாத சப்ப சாதாரண ஒரு மேட்டரை இவ்வளவு பெருசாக்கி என்னமோ உலகத்திலேயே இருக்கிறதுலேயே மோசமான குற்றத்தை மகாவிஷ்ணு செஞ்சிட்ட மாதிரியும், இதுதான் இருக்கிறதுலே பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரியும் இந்தாண்ட எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் திருச்சியில இவ்வளவு பெரிய ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதை நீங்களே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களால புரியும். அந்த டிரைவர் வந்து அன்பில் மகேஷ் பேரை யூஸ் பண்ணியிருக்காரு. அது அன்பில் மகேஷோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க திருச்சி. அப்படிங்கிற டைம்ல இந்த பக்கம் அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அதே டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம், சாதாரண சம்பவம், அதை இவ்வளவு பெருசா ஆக்கியிருக்காங்க அப்படின்னா உங்களை நீங்களே புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா இங்க நிறைய விஷயங்களை வந்து நம்ம சரியா அட்ரஸ் பண்றதே கிடையாது. நிறைய நியூஸ் நடக்கும், அதுல வந்து எந்த நியூஸ் ஒரு மீடியா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும், அந்த நியூஸை வந்து ஃபிளாஷ் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் ஃபிளாஷ் ஆக்குறாங்க. பட் உண்மையான நியூஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம தேடி அட்ரஸ் பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை மாதிரி விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ணி கண்டிப்பா நம்ம சேனல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஷேர் பண்றேன். ஸோ இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன நம்ம பார்க்கறது, என்ன ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எதை மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு. எப்பொழுதுமே வெளியில ஒரு நியூஸ் ஃபிளாஷ் ஆகுது அப்படின்னா அதை மட்டும் உண்மைன்னு நம்பிடாதீங்க. பின்னாடி ஒரு நியூஸ் வந்து ரொம்ப பூம் ஆகுது, சம்பந்தமே இல்லாம ரொம்ப எல்லாரும் அதை பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த எப்பொழுதுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ நம்ம வியூவர்ஸுக்கு அதை மாதிரியான அந்த விஷயம் வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் இதை மாதிரி நிறைய அட்ரஸ் பண்ணாத விஷயங்களையும் நம்ம கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி பேசுவோம். நன்றி.